ஹாய் நண்பா, தமிழன்பாரத் யூடியூப் சேனல். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியிலேருந்து தான் வேலைவாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழகம் அங்கே தான் நம்மளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்றைக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வெளிப்பண்ணி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27/9/2023 அன்றைக்கி தான். அங்கே இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கில் நம்மளுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அங்கே இருக்கும். இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக நம்ம என்ன இதுன்னு பார்த்துக்கலாம். டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆஃபீஸர் அதுக்கு வந்து ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் மேனேஜர் ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு. அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு. பப்ளிக் ரிலவெண்ட் ஆஃபீஸர் ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு. டெப்டி ரெஜிஸ்டர் 2 வேக்கண்ட்டு ஓபிசிக்கு 1, ஜென்ரலுக்கு 1. இன்டர்னல் ஆடிட்டிங் ஆஃபீஸர் ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு 1. ஹார்டிகல்ச்சரிட்டி ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு 1. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் 3 வேக்கண்ட்டு எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஜென்ரலுக்கு 1. மெடிக்கல் ஆஃபீஸர் 2 வேக்கண்ட்டு ஓபிசிக்கு 1, ஜென்ரலுக்கு 1. அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரிட்டி அதுக்கு ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு 1. செக்ஷன் ஆஃபீஸர் 2 வேக்கண்ட்டு எஸ்சிக்கு 1, ஜென்ரலுக்கு 1. ப்ரைவேட் செக்ரட்டரி ஒரு வேக்கண்ட்டு ஓபிசிக்கு மட்டும். சீனியர் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டு ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும். கோச் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும். மேனேஜர் ஹவுஸுக்கு ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும். அசிஸ்டன்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் 2 வேக்கண்ட்டு ஓபிசிக்கு 1, ஜென்ரலுக்கு 1. சீனியர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும். ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும். சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இது சயின்ஸு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், எக்காலஜி அது வந்து 2 வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி ஒரு வேக்கண்ட்டு ஓபிசி மட்டும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கல் ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜென்ரலுக்கு ஒரு வேக்கண்ட்டும், எஸ்சிக்கு ஒரு வேக்கண்ட்டு, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கண்ட்டும், ஜென்ரலுக்கு வந்து 2 வேக்கண்ட்டு, மொத்தம் 4. அதுக்கடுத்து டெக்னிக்கல் சிவில் ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும். டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் 3 வேக்கண்ட்டு ஓபிசிக்கு 1, ஜென்ரலுக்கு 2. அசிஸ்டண்ட்டு ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும். லைப்ரரி அசிஸ்டண்ட் எஸ்டிக்கு மட்டும். சீனியர் லேபார்ட்டரி அட்டெண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அது பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, ஜென்ரலுக்கு மட்டும். ஜூனியர் ஃபீல்டு ஆஃபீஸர் 2 வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும்தான். ஜூனியர் அசிஸ்டண்ட் 6 வேக்கண்ட்டு எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1, ஜென்ரலுக்கு 2. கேட்ரிங் அசிஸ்டண்ட் 2 வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கு மட்டும். டிரைவர் 14 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தே போதும். ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு கன்ஃபார்மாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் உறுதி. இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஜென்ரலுக்கு 7 வேக்கண்ட் இருக்குங்க. அதுக்கடுத்து MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா 49 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தாவே போதும் உங்களுக்கு. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. 49 வேக்கண்டில் ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 8, எஸ்டிக்கு 8, ஓபிசிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 4, ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 25 வேக்கண்ட் இருக்குங்க. அதுக்கடுத்து நம்ம டிசேபிலிட்டி பர்சனுக்கு வந்து 3 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் கேட்டகரியாக தனித்தனியாக இந்த கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மொத்தம் டோட்டல் எவ்வளோ வேக்கண்ட் பார்த்திங்கன்னா 114 வேக்கண்ட் இருக்குங்க நம்ம இந்த புதுச்சேரி யூனிவர்சிட்டியில் மட்டும். சரி நண்பா, நம்ம வீடியோ சேனலில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சைன்இனில் போய்ட்டு உங்களுடைய நேமு, கான்டாக்ட் நம்பரு, மெயிலு, டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிரும். அதுக்கடுத்து நம்ம லாகினில் போய்ட்டு உங்களுடைய மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் 27/9/2023 அன்றைக்கே நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 29/9/2023 அன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11/10/2023 5 மணியோட க்ளோஸ் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பண்ண ரெசிப்டை எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் உங்களை அட்டாச் பண்ணி நீங்கள் என்றைக்கு சென்ட் பண்ணி என்றைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 18/10/2023 அன்னையோட உங்களுக்கு வந்து அந்த டேட் முடியுது.
ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு வச்சுருக்காங்க. பே லெவல் வேல்யூ அந்தந்த பேக்கு என்ன இதுரோ அந்த கேட்டகரிக்கு தனியாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 to 2 என்ட்ரி லெவல் பே லெவல் அவங்களுக்கு வந்து ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து ரூ. 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு ஃபீஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து உமனு எஸ்சி எஸ்டி பிரிவினர் எல்லாத்துக்கும் உமனுக்கு வந்து அவங்களுக்கு ஃபீஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து இது நீங்கள் அப்ராடில் இருந்தீங்கன்னா 4200 பண்ணுற ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பே லெவல் பார்த்திங்கன்னா 3 to 6 அந்த பே லெவலில் இருக்கவங்க ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் வந்து ரூ. 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி டிசேபிலிட்டி பர்சன் எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து உங்களுக்கு ரூ. 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமனுக்கு பே பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து அப்ராடில் இருக்கவங்க 4200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பே லெவல் வந்து 7 to 14 அவங்களுக்கு வந்து ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் வந்து ரூ. 2000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி டிசேபிலிட்டி பர்சன் எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து ரூ. 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமனுக்கு வந்து பே பண்ண தேவையில்லை. அதே இது அப்ராடில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் பலவிதமான ஜாப் சம்மந்தமான அனைத்து வீடியோகளும் அப்போக்கப்போ அப்டேட் பண்ணப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் வந்து எல்லா விதமான ஜாப் சம்மந்தமான அனைத்து வீடியோவும்